ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சமையல்காரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், எறாவை எப்படி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நான் எறா உங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் தான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் எறா எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் எந்த சைஸ் எறா எடுத்தாலுமே கூட இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ எறா இது ரொம்ப ஈஸியஸ்ட் விஷயங்க. இதுக்காக நம்ம கடையில் எக்ஸ்ட்ரா கொடுத்து 30 50 ரூபா வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்மள உங்களுக்கு எறாவை காட்டுறேன். ஸோ எறாவோட உடம்பு பகுதி, தலைப்பகுதி, வால் பகுதின்னு இருக்கும். ஸோ வால் பகுதியை லைட்டாக மேலும் கீழே சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு லைட்டாக வளைச்சி விடுங்க. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் எறாவை பொறுத்த வரைக்கும். அப்படி வளைச்சிட்டு அடிப்பாகம், அதோட வால் இருக்கு இல்லையா, அந்த அடிப்பாகத்தில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அதோட அடிப்பாகம் வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஃப்ளெஷ் பார்ட் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ கால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே அந்த உடம்பு கூட ஷெல் ஒட்டி இருக்கும். அந்த ஷெல்லை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா, அப்படியே கால்லேருந்து அப்படியே மேலே தூக்குனிங்கனாலே அப்படியே அதோட ஷெல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். தெரியுதா நான் காட்டுறது உங்களுக்கு பார்க்குறது? ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அந்த தலையை பிச்சிங்கன்னா அது அசால்ட்டாக வந்துடும். யூ ஹாவ் டு ஹேண்டில் இட் வெரி சாஃப்ட்லி கைஸ். நல்லா இது பண்ணிக்கணும். ஸோ அடுத்து அதை எடுத்துகிட்ட பிறகு தலையை நீங்கள் நீவி விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும். அது அதோட நரம்புன்னுவாங்க. ஆக்சுவலி அது வந்து அதோட டர்ட். அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது சாப்பிட்டோன்னா நமக்கு செரிமான பிரச்சனை வரும். அதே மாதிரி அது பின்னாடியும் குடல் பகுதி மாதிரி இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடணும். அது சும்மா இப்படி கீறி விட்டிங்கனாலே அது வந்துடும். அதையும் நல்லா கீறி விட்டு அதையும் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட எறா க்ளீனிங் ப்ராசஸ் அவ்வளோதாங்க. ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. அவ்வளோதான், எறா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எறா வந்து கண்டிப்பாக இந்த மேலே இருக்க நரம்பு கீழே இருக்க நரம்பு கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் வந்து டைஜஷன் பிரச்சனை வரும். நிறைய பேர் எறா அவாய்ட் பண்ணுவாங்க, எனக்கு செரிமானம் ஆகாது அப்படின்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணாமல் விட்டால் மட்டும்தான். ஸோ பின்னாடி வால் பகுதியை லைட்டாக ஆட்டிட்டு பின்னாடி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம். கால்லேருந்து மேலே தூக்குனீங்க அப்படின்னா அதோட ஷெல் பாட்டும் எடுத்துடலாம். அழகாக அப்படியே தலையை பிச்சு போட்டுருங்க. பிச்சிட்டிங்கன்னா அந்த கம்ப்ளீட் பாட்டு வந்துடும். அது தலைப்பகுதிக்கிட்ட வாய் மேலே லைட்டாக மேலே தூக்குனிங்கன்னா அந்த கருப்பு கலரில் நரம்பு மாதிரி அதோட டர்ட் வரும். அதையும் அப்படியே லைட்டாக இழுத்திங்கனாலே வந்துடும். அப்படி வரல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நைஃப் போட்டு அதை எடுத்துடலாம். அதே மாதிரி கீழே பின்பக்கம் இருக்கிற அந்த நரம்பையும் சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்துடும். அவ்வளோதாங்க எறா க்ளீனிங் ப்ராசஸ். ரொம்ப ஈஸி. இதுக்கு போய் நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு டைம் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஏன் இதை 2-3 வாட்டி நான் காட்டுறேன்னா, நம்ம என்ன தான் கடையில் கொடுத்து ஆஞ்சாலும் சரி, நம்ம நிறைய ஹோட்டலெல்லாம் கூட போய் சாப்பிட்றோம். 200 ரூபா 250 ரூபான்னு மினிமம் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு. அந்த அளவுக்கு ஆனால் க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் நம்ம காசு கொடுத்து மீன் மார்க்கெட்லேயே கூட எறா ஆய சொன்னாலுமே கூட இந்த அளவுக்கு கீழே எடுக்கிறாங்களான்றது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்மளே வீட்டில் செஞ்சு நம்மளே சாப்பிட்ற வச்சா நமக்கும் ருசி இருக்கும், நமக்கும் செய்ய தெரியும், ஆரோக்கியம் நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம போய் ஆரோக்கியத்தை தேவையில்லாமல் வெளியே எங்கேயும் போய் செலவு செய்ய தேவையில்ல. அதனால தான் சொல்கிறேன். ஸோ மெயினாக தலையை பகுதி நீட்டி விட்டு அந்த நரம்பும் கீழே இருக்க நரம்பையும் எடுத்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இன்டைஜஷன்ற ப்ராப்ளத்தையே கொண்டுட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக, ஏன்னா நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம குழந்தை நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது அப்படின்ட்டு. ஹோட்டல்லலாம் வாங்கிட்டு அவன் எப்படி க்ளீன் பண்ணனையோ அப்படின்ற ஒரு திங்கிங்கோ கவலையோ நமக்கு தேவையில்லை. பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ கூடவே இந்த எறாவை எப்படி செய்யணுன்ற ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அதையும் பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எறாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்ட்டு இது எறா வந்து ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட் அண்ட் தென் மோர் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இதில் நிறைய இருக்குது. அண்ட் இது வாட்டர் பாடியும் கூட. அதனால் வந்து இது ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருக்கக்கூடாது. எறா கழுவி உடனே வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை போட்டு நல்லா அலம்பிக்கிட்டேன். நான் ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு எறாவை அது உள்ளே போட்டு நல்லா அலம்பிட்டேன். ஸோ தட் அதில் இருக்க டர்ட்டு, அப்புறம் அது மேலே அந்த ஒரு மாதிரி அதோட டர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் கலரில், க்ரீன் கலரில், எல்லோ கலர்லலாம் வரும். அதெல்லாம் அதோட அழுக்கு, அது எல்லாத்தையுமே போயிடணும். 2வது வாட்டரும் விட்டு மறுபடியும் நம்ம இதை ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து ஆல்ரெடி தண்ணி கண்டெய்னர் ரொம்ப நேரம் தண்ணியில் நம்ம வச்சுருக்கவும் கூடாது. ஸோ மறுபடியும் நல்லா அதே மாதிரி போட்டு அலம்பினீங்கனாலே எறா வந்து கிளியர் ஆகிடும். பார்க்குறீங்களா, தெரியுதா? நல்லா கொஞ்சம் ஓரளவு கிளியரான வாட்டர் தெரியுதுங்களா? நல்லா அலம்புங்க. நல்லா மேலே கீழே போட்டு நல்லா தண்ணியில் அலசினீங்க அப்படின்னா அதில் எல்லா டர்ட்டுமே வெளியே வந்துடும். ஸோ தட்
அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தேர்ட் டைம் வாஷ் பண்ண போகிறீங்க. தேர்ட் டைம் ஆர் லாஸ்ட் டைம் வாஷிங் சொல்லுவேன் இல்லையா, அந்த டைமில் எப்பயுமே எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, சீ ஃபுட்டாக இருந்தாலும் சரி, மீட்டாக இருந்தாலும் சரி, வாட்டெவர், அது எது நீங்கள் இறைச்சி எது நீங்கள் எடுத்தாலுமே கூட கடைசியாக வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது வந்து ஆன்டிபாடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஆன்டிசெப்டிக்காகவும் நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கு எதாவது தொட்டுக்கிட்டு ஏதாவது அந்த உணவில் இருந்தாலுமே கூட மஞ்சள் போட்டு கழுவும் போது அது எல்லாத்தையுமே மஞ்சள் நீக்கிடும். அதனால தான் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணும். எந்த உணவாக இருந்தாலும் சரி, கடல் மீன், எறா, நண்டு, ஆடு, கோழி, வாத்து எது பண்ணாலுமே சரி, நீங்கள் அதை வாஷ் பண்ணி பண்ணும்போது தான், அதுலேயும் மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணும்போது தான் அதோட சுத்தமான தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா அதே மாதிரி அலசுன்னு அலசிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எறா வாஷிங்கும் ஓவர். இதுக்காக நம்ம தேவையில்லாமல் வெளியவும் அவ்வளோ செலவு கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தை நமக்கு எடுத்துக்கவே தேவையில்லை. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கஷ்டங்கள் இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க, லைக்கையும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் வீவர்ஸ்.